நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரெண்ட் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஆனால் இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நிறைய பேர் இவி வெஹிக்கிள் வாங்காமலே வெஹிக்கிள் வாங்கின மாதிரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. தேவையில்லாத டிடக்ஷன்ஸ், லீவ் என்கேஷ்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, சில பேர் டெத் பெனிஃபிட் கூட போட்டிருக்காங்க. உயிரோடு தான்டா இருக்குது, அதுக்குள்ளே இப்போ டெத் பெனிஃபிட்லாம் நீ அதில் போட்டு வச்சு ஃப்யூச்சர் இயர்ஸில் போச்சுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ வேலிடேஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம இப்போ செப்டம்பர் 15க்குள்ளே ஃபைல் பண்ணணும். ITR 1 and ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 4 ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா 80Cயில் 80Dயில் இல்லை ரெண்ட்டு வந்து கொடுக்காமலே கொடுத்த மாதிரி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணாமலே பண்ண மாதிரி, இந்த மாதிரி வந்து நிறைய ஆகி ரீஃபண்டு கொடுத்த பிறகு நோட்டீஸ் கொடுத்து பெனால்ட்டியோட கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் ரீஃபண்ட் வாங்கி தரோம்னு சொல்லி இல்லாததெல்லாம் டிக்ளேர் பண்ணி சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்ட மாதிரி எல்லாம் பண்ணி ரீஃபண்டு வாங்கி கொடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் தான் நோட்டீஸ் வரும். இதெல்லாம் நீ டிக்ளேர் பண்ணியிருக்கேப்பா, ரீஃபண்டு வாங்கியிருக்கேப்பா, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடு அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் பெனால்ட்டியோடு திருப்பி கொடுத்த சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டே போயிட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பேசிக்கலி இப்போ ஃபார்ம்ஸ்லேயே வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்களா? ஸோ மேஜர்லி இப்போ நியூ ஸ்கீம், ஓல்டு ஸ்கீம். இப்போ நியூ ஸ்கீமில் போகிறீங்க அப்படின்னா பெருசாக நம்ம டிடக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எடுக்க மாட்டோம். வேறஸ் ஓல்டு ஸ்கீமில் தான் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறீங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், நீங்கள் ரெண்டல் டிக்ளரேஷன்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரெண்ட் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஆனால் இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பேன் 1 lakh மேலே போச்சுன்னா லேண்ட்லார்டோட பேன் கொடுக்கணும். எவ்வளோ ரெண்ட் நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணுறீங்க, எவ்வளோ HRA ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறீங்க, உங்களோட பேசிக் சேலரியும் DAக்கும் உண்டான பிரேக்கப் என்ன. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக கொடுக்கணும். என்ன இருக்குது, ஏதாவது ஒன்று அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க அந்த ஃபார்ம் 16ஓட பே ஸ்லிப்ஸோடலாம் செக் பண்ணும்போது தப்பாக இருக்கிற பட்சத்தில் ஆக்ஷன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 80Cக்கில் வந்து இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட் மென்ஷன் பண்ணால் போதும். ஆனால் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே வந்து அதோட பாலிசி டாக்குமெண்ட்ஸு, யார்கிட்டேருந்து எடுத்திருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட், ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸும் கொடுப்பீங்க. சரி, இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நானே வச்சுருக்கேன், கார்த்திக் வந்து இந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் நம்பரும் நீங்கள் டிக்ளேர் பண்ண டாக்குமெண்ட் நம்பர்லையும் மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 26 AS இல்லாமல் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இப்போ தான் ஒரு 50 to 60% கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. மேபி இன்னும் ஃப்யூச்சர் இயர்ஸில் போச்சுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ வேலிடேஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்க போகுது. சேம் அதே மாதிரி தான் 80D கீழே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா, அப்போவும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட், பாலிசி நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோன் டீட்டெயில்ஸ், இப்போ எஜுகேஷனல் லோன் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஹோம் லோன்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் டாக்குமெண்டேஷன் நம்பர், ரீபேமெண்ட் ஷெட்யூல் டீட்டெயில்ஸு, எப்போ சேங்ஷன் பண்ணாங்க, 31 March அன்றைக்கி என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இவி வெஹிக்கிள் வாங்காமலே வெஹிக்கிள் வாங்கின மாதிரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப், டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் கொடுக்குற இடத்துல இப்போது அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி ஃபார்ம்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இது பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி ஃபேக் டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யாராவது சொல்கிறாங்க, ஏதாவது அமௌண்ட்டு போட்டு விடலாம், மெடிக்கல் மேஜராக வந்து போடுறது வந்து இந்த ரெண்ட்டு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே தான் வந்து
நம்ம பண்ணாமலே பண்ண மாதிரி நம்ம டாக்குமெண்டேஷன் போட்டுட்ருப்போம். ஸோ இதனால் வந்து ரீஃபண்ட் அப்போ வந்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தேவையில்லாத டிடக்ஷன்ஸ், லீவ் என்கேஷ்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, சில பேர் டெத்து பெனிஃபிட் கூட போட்டிருக்காங்க. உயிரோடு தான்டா இருக்குது, அதுக்குள்ளே இப்போ டெத்து பெனிஃபிட்லாம் நீ அதில் போட்டு வச்சு அந்த மாதிரி என்ன எல்லாம் அடித்து விட வேண்டியதான். அந்த மாதிரிலாம் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட கேசஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஃபேக்காக டிடக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் சேலரிடு மக்கள் தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை, ஓகேங்களா? அதுக்காகன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரூட்டில் நம்ம போகும்போது அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா அது ரொம்ப எம்படாஸாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு 30 lakhs 40 lakhs சேலரி வாங்குறீங்க, அப்போ ஃபேக்காக டிடக்ட் பண்ணிவிட்டு நோட்டீஸ் வரும்போது அது ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபைல் பண்ணுங்கள். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ஃப்ரம். தேங்க்யூ.